வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியினுடைய டாப் 24 செய்திகளுடன். செய்திகள் வாசிப்போர் லட்சிகா ரவிச்சந்திரன். எமது புதிய கலையக திருத்தப் பணிகள் காரணமாக அலுவலகத்திலிருந்து இணைந்திருக்கின்றோம். திட்டமிடப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கனிமுல்லா சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரை 72 மணித்தியாலங்களுக்கு தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு நீதிமன்றத்தில் அனுமதி கோரப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி தெரிவித்தார். இதேவேளை புத்தளம் பாலாவி பகுதியில் நேற்று மாலை கைதான குறித்த சந்தேக நபர் பல பேர்களில் தம்மை அடையாளப்படுத்தியுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் பூத்திக மெனதுங்க தெரிவித்துள்ளார். குறித்த சந்தேக நபர் பெண்ணொருவருடன் இணைந்து இந்த குற்றத்தை புரிந்துள்ளதுடன் பல அடையாள அட்டைகளும் அவரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் சட்டத்தரணிகளுக்கான அடையாள அட்டை ஒன்றும் அவரிடம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபர் முதலில் தம்மை முகமது ஆசாம் ரெப்ரி என்ற பெயரில் அடையாளப்படுத்தியுள்ளதுடன் பின்னர் சமிந்தோ டில்சான் பியூமங்க காந்தன ஆராய்ச்சி என்ற பெயரிலும் தன்னை அடையாளப்படுத்தியுள்ளார். அத்துடன் அவரிடம் காணப்பட்ட சட்டத்தரணி அடையாள அட்டையில் கொடிக்கார கே கசூன் பிரபாத் நிசங்க என்ற பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேலதிக விசாரணைக்கு அமைய அவரது உண்மையான அடையாளம் அவரின் முந்தைய குற்றங்கள் தொடர்பில் கண்டறிவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் என காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் பூத்திக மெனதுங்க தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டில் நடத்தப்படவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியவருக்கு அந்த பணத்தை மீண்டும் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பணத்தை வைப்பு செய்தமைக்காக வழங்கப்பட்ட பற்றியீட்டுகள் சமர்ப்பிக்கப்படுமாயின் அவர்களுக்கு அப்பணம் மீளளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணத்தை வைப்பு செய்த பற்றுச்சீட்டின் பிரதி மூலம் வைப்பு பணம் மீளளிப்பு செய்வதற்கான விண்ணப்ப கடிதம் ஆகியவற்றை கட்டுப்பணத்தை வைப்பு செய்துள்ள குறித்த மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் இணைப்பாளர் தவத்திரு வேலன் சுவாமிகள் நேற்று யாழ் ஊடக மையத்தில் சந்திப்பொன்றை நடத்தினர். இன்றைய இந்த பலாலி போலீஸ் நிலையத்துக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக வருமாறு விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அழைப்பு என்பது எனக்கு 2 வருடங்களுக்கு முன்பு 2023ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறது. 2023ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவனுடைய பொங்கல் விழாவுக்கான வருகையை எதிர்த்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஏற்பாட்டிலே நடாத்தப்பட்ட போராட்டத்தின் பிற்பாடு ஸ்ரீலங்கா போலீசார் எமது ஆதீனத்துக்கு வந்து என்னை யாழ்ப்பாண போலீஸ் நிலைய உயர் பொறுப்பதிகாரி சந்திக்க விரும்புகின்றார், கதைக்க விரும்புகிறார் என்று வற்புறுத்தி என்னை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்திருந்தார்கள். அங்கு சென்ற பொழுதுதான் என்னை கைது செய்து நீதிமன்றத்துக்கு முன்னு அன்று இரவு உட்படுத்தி இருந்தார்கள். அந்த சம்பவத்தை எனக்கு இன்றைய இந்த அழைப்பும் ஞாபகப்படுத்துகிறது. நாளைய தினம் அப்படி என்ன செயற்பாடு நடந்தாலும் அதனை எதிர்கொள்வதற்கு நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய இன விடுதலை நோக்கிய பயணத்திலே எந்த தடைகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்வதற்கும் எந்த கைதுகள் நடைபெற்றாலும் அவற்றை எதிர்கொள்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்த நாமும் ஒத்துழைப்பு வழங்குவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது அவர் இதனை கூறினார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், நாட்டில் சட்ட ஒழுங்கு துறையில் பாரிய பிரச்சினை ஏற்பட்டு கொலைகள் இடம்பெற்று வருகின்றன. சிறு பிள்ளைகள் கூட மரணிக்கின்றார்கள். இதனால் பலமான தீர்வினை அரசாங்கம் வழங்க வேண்டும். அதற்கு எதிர்க்கட்சி என்ற வகையில் நாமும் ஒத்துழைப்பு வழங்க தயார். நீதிமன்றத்தினுள் கூட பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஒருவர் மரண பயணத்துடன் நீதிமன்றத்துக்கு செல்வார் என்றால் அது பாரிய பிரச்சினை. இதனால் அது குறித்து அவதானம் செலுத்தி வலுவான தீர்மானங்களை எடுக்க கோரிக்கை விடுகின்றேன். சமூகத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது. சட்டம் ஒழுங்கை பலப்படுத்தும் அதிகாரமும் அரசாங்கத்துக்கு உள்ளதால் அவற்றை தடுத்து நிறுத்தி உடனடியாக இது தொடர்பான விசேட அறிவிப்பினை வெளியிட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். அரசாங்க ஊழியருக்கு அதிகரிக்கப்பட்டுள்ள சம்பளத்துக்கு மேலதிக நேர கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாதிசா தெரிவித்தார். பார்லிமெண்டத்தில் நேற்றைய தினம் வாய்மூல விடைக்கான கேள்வி வேளையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்
காவிந்த ஜெயவர்தன எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். அது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் சுகாதாரத்துறையில் டாக்டர்கள் முதல் சுகாதார உதவியாளர்கள் வரையில் அவர்களின் சேவை பாராட்டப்பட்டு மதிக்கப்படுகிறது. அந்த வகையில் அவர்களுக்கு மேலதிக நேரமாக 120 ரூபாய் மணித்தளங்களுக்கு மேல் பணிபுரிய நேர்கிறது. அதனை கருத்தில் கொண்டே டாக்டர்கள் முதல் அரசாங்க ஊழியர்கள் அனைவரிடம் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் எவரும் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அரசாங்க ஊழியருக்கு அதிகரிக்கப்பட்டுள்ள சம்பளத்துக்கு மேலதிக நேர கொடுப்பனவு அதிகரிக்கப்படும். கையிட்டி போராட்டம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்கு இன்றைய தினம் பலாலி போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த செயற்பாடுகள் தொடர்பில் மனித உரிமை ஆணைக்குழுவில் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் நேற்று முறைப்பாட்டினை பதிவு செய்துள்ளதாக செல்வராசா கஜேந்திரன் மேலும் தெரிவித்துள்ளார். போலீஸ் நிலையத்திலிருந்து இன்றைய தினம் ஒரு கட்டளை ஒன்று எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் 20/2/2025 அன்று நண்பகல் 12 மணியளவிலே பலாலி போலீஸ் நிலையத்திற்கு சமூகம் அளிக்குமாறும் அங்கே நடைபெற்ற, அதாவது கையிட்டியிலே நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டம் தொடர்பாக வாக்குமூலம் பெற வேண்டியிருக்கிறது என்று சொல்லியும் அந்த கட்டளையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவமானது எங்களுடைய ஜனநாயக அரசியல் உரிமைகளுக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு அச்சுறுத்தலாகவே நாங்கள் கருதுகின்றோம். எங்களுடைய பேச்சு சுதந்திரம், அரசியலமைப்பிலே இருக்கக்கூடிய எங்களுடைய அடிப்படை சுதந்திரங்கள் அனைத்தையும் மறுதளிக்கின்ற விதமாக அச்சுறுத்தி எங்களுக்கு எதிரான பொய் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி எங்களை இந்த ஜன ரீதியான செயல்பாடுகளிலே ஈடுபடுவதை தடுக்கின்ற நோக்கத்தோடு பலாலி ஓஐசி நயனஜித் அவர்கள் திட்டமிட்டு செயல்படுகின்றார். கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதியில் இந்த நாட்களில் ஒரு இளநீரின் விலை 300 ரூபாவை தாண்டியுள்ளதாக நுகர்வோர் கூறுகின்றனர். சிறிய அளவிலான இளநீர் 200 முதல் 250 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாகவும், நிலவும் அதிக வெப்பம் காரணமாக இளநீருக்கு தேவை அதிகரித்ததே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்று சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளையில் சந்தையில் ஒரு தேங்காயின் விலை 200 ரூபாவை தாண்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ஜனாதிபதி ஒரு சர்வாதிகாரி என அமெரிக்க ஜனாதிபதி விமர்சித்துள்ளார். இது இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான பிளவை ஆழப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக சவுதி அரேபியாவில் இடம்பெற்ற அமெரிக்க ரஷ்ய பேச்சுவார்த்தைகளில் தமது தரப்புறக்கணிப்புக்கு அமைய எதிர்ப்பை வெளியிட்டுள்ள உக்ரைன் ஜனாதிபதி ரஷ்யாவின் தவறான தகவலுக்கு அமெரிக்க ஜனாதிபதி உள்ளார் என விமர்சித்தார். இதற்கு பதிலளித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், உக்ரைன் ஜனாதிபதி விரைவில் முன்னேறி செல்ல வேண்டும் எனவும், இல்லையெனில் அவருக்காக ஒரு நாடும் இருக்கப் போவதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உக்ரைன் ஜனாதிபதி சர்வாதிகாரி என விமர்சித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதிக்கு எதிராக ஜெர்மனி, சான்சலர் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் தலைவர் தங்களது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் உடுப்பட்டி தொகுதியில் உள்ளூராட்சி வேட்பாளர்களை தெரிவு செய்யும் ஆலோசனை கூட்டம் மந்திகை வடத்தடியில் அமைந்துள்ள வடமராட்சி தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றது. தமிழரசு அரசு கட்சிகளின் பொதுச் செயலாளராக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள M.A. சுமந்திரன் தலைமையில் இடம்பெற்றது. பொதுச் செயலாளராக நியமனமாகிய பின்னர் முதலாவது கட்சியின் ஆலோசனை கூட்டம் என்பதனால் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்த பின்னர் கூட்டம் ஆரம்பமானது. கட்சி ஆதரவாளர்களால் M.A. சுமந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தியும் மாலை அணிவித்தும் கௌரவம் வழங்கி வரவேற்றனர். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் உக்ரைன் போர் குறித்து ஐரோப்பிய தலைவர்களுடன் கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் சுமார் 15 நாடுகள் பங்கு கொள்ள உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த கூட்டத்தில் உக்ரைனின் எதிர்கால திட்டங்கள் குறித்து கலந்துரையாடப்பட உள்ளது. பிரித்தானியா, ஜெர்மனி, இத்தாலி, போலாந்து, ஸ்பெயின், டென்மார்க் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளுடன் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சாட்சியங்களை நீதிமன்றத்துக்குள் நேரடியாக கொண்டு செல்வதையும் வாக்குமூலங்களை இணைய வழி மூலம் பதிவு செய்வதையும் நிறுத்துவதற்காக விரைவில் ஒரு புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நேற்று நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதாள உலகக்குழு உறுப்பினர் கனிவுல்லா சஞ்சீவா கொல்லப்பட்ட உடனேயே நீதிமன்ற வளாகத்துக்குள் சென்ற போது அவர் இதனை தெரிவித்தார்.
இந்த புதிய சட்டம் விரைவில் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என்று நீதியமைச்சர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். தற்போது நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்து வருகிறது. மேலும் நீதிமன்றங்களிலும் அதனை சுற்றியுள்ள பாதுகாப்பையும் அதிகரிக்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். மன்னர் திரிகேதீஸ்வர ஆலயத்தின் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு முன்னாய்த்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் காலை திரிகேஸ்வர ஆலய சம்பந்தர் மண்டபத்தில் இடம்பெற்றது. மன்னர் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் திரிகேதீஸ்வர ஆலய திருப்பணி சபையின் தலைவர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டார். மேலும் பிரதேச செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், அரசு தனியார் போக்குவரத்து சங்க பிரதிநிதிகள், போலீசார் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது எதிர்வரும் 26ஆம் தேதி இடம்பெறவுள்ள மகா சிவராத்திரி விழாவுக்கான முன்னாயத்த நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. நாட்டின் பல பாகங்களில் இருந்து கடந்த வேடங்களை போன்று இம்முறையும் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள உள்ள நிலையில் முன்னெடுக்கப்பட வேண்டிய முன்னாயத்த நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டது. குறிப்பாக போக்குவரத்து ஒழுங்குகள், சுகாதாரம், மின்சாரம், நீர் விநியோகம், உணவு, பாதுகாப்பு, மருத்துவ வசதிகள் உள்ளடக்கலான முன்னெடுக்கப்பட வேண்டிய அனைத்து விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. கலோயா தொடர்ந்து நிலையத்துக்கு அருகே மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த மினகாயா தொடர்ந்து காடு யானை கூற்றமொன்றுடன் மோதியதில் 5 யானைகள் உயிரிழந்துள்ளன. அத்துடன் குறித்த தொடர்ந்து இயந்திரம் தடம்புரண்டுள்ளது. இதன் காரணமாக மட்டக்களப்பு கொழும்பு தொடர்ந்து மார்க்கத்தில் சேவை பாதிப்படைந்துள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்றிரவு 11:20 அளவில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேபோல தடம்புரண்டுள்ள தொடருந்தை மீள்தடமேற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் கேரள மாநிலத்தில் பாலிகல் கிராமத்தில் வசிக்கும் முதியவர் ஒருவருக்கும் அவரது அயல் வீட்டாருக்கும் இடையே சேவலால் தகராறு ஏற்பட்டுள்ளது. தினமும் அதிகாலை 3 மணிக்கு சேவல் கூவுவதால் குறித்த முதியவர் தூங்க முடியாமல் சிரமத்துக்கு முகம் கொடுத்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக அந்த முதியவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அயல் வீட்டாரால் சேவலால் தனக்கு தூக்கம் கெடுவதாக கூறி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டுள்ள காவல்துறையினர் சேவலை வேறு இடத்துக்கு மாற்றி வைக்க வீட்டாருக்கு உத்தரவிட்டுள்ளனர். யாழ் வடமராட்சி வத்ராயன் பகுதியில் நேற்று மாலை 3 மீது மோசமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குடும்ப தகராறின் காரணமாக வெளிநாட்டில் இருந்து வருகை தந்த நபரொருவர் தனது தந்தை மீதும் சகோதரன் மீதும் சகோதரனின் மகன் மீதும் வவுனியா பகுதியில் இருந்த வாகனத்தில் ஆட்களை அழைத்து வந்து வீட்டுக்குள் புகுந்து கம்பி கற்களால் தாக்குதல் நடத்தியதாக தெரிய வருகிறது. வாகனத்தில் வருகை தந்த தாக்குதல் கும்பல் வளாகத்துக்குள் வாள்களை மறைத்து வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. அடிக்காயங்களுக்குள்ளான மூவரும் பெர்தங்கேடி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக இருவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சம்பவம் தொடர்பாக பெர்தங்கேடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவராக சட்டத்தரணி ராஜீவ் அமரசூரிய தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கடந்த பௌர்ணமி தினத்தன்று நடைபெற்ற சட்டவிரோத திச விகாரைக்கு எதிராக போராட்டம் குறித்து வாக்குமூலம் பெறுவதற்கு வேலன் சுவாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வேலன் சுவாமியை இன்றைய தினம் பலாலி போலீஸ் நிலையத்துக்கு நண்பகல் 12 மணிக்கு விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத தையிட்டி திச விகாரையானது மக்களது காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட நிலையில் அந்த விகாரையை அகற்றுமாறு கோரி இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாநகர சபை, நகரசபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 2025 ஜூன் 2ஆம் தேதி முதல் ஆரம்பமாகும் என அறிவித்து அதிவிசேட வர்த்தமானியம் வெளியிடப்பட்டுள்ளது. மாநகர சபை கட்டளை சட்டம் 252 பிரிவின் 10 துணை பிரிவு 1 B-ஆல் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர்கள் HAMH அபேவர்த்தனவால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 27 மாநகர சபைகள், 36 நகர சபைகள் மற்றும் 274 பிரதேச சபைகள் இவ்வாறு பட்டியலிடப்பட்டுள்ளன. தனக்களப்பு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வு பாடசாலை மைதானத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது.
பாடசாலை முதல்வர் உலகநாதன் தெனசங்கர் தலைமையில் இடம்பெற்ற செயற்பாட்டு மகிழ்வோம் நிகழ்வில் வரணி ஆசிரியர் அபிவிருத்தி விருத்தியின் மத்திய நிலைய விரிவுரையாளர் நீ தெனராசா, யாழ் சாவுச்சேரி ரிபெக் கல்லூரியின் அதிபர் பேரின்பநாதன், தமிழினிய கல்விக் கழக சிரேஷ்ட விரிவுரையாளரும் சாவுச்சேரி நீதவான் நீதிமன்ற சீர்திருத்த அபிவிருத்தி உத்தியோகத்தருமான ரஜினிகாந்தன் ஆகியோர் விருந்தினராக கலந்து சிறப்பித்திருந்தனர். நிகழ்வின் வினோத உடை, இசையும் அசையும், சக்கர அஞ்சல் ஆகிய நிகழ்வு சபையோரை கவர்ந்தன. கிளிநொச்சி தருமபுரம் மத்திய கல்லூரியின் மாணவர்களின் மெரதனோட்ட நிகழ்வு, இளமை வல்லுநர் போட்டியின் முதல் நிகழ்வான வீதியோட்ட நிகழ்வு ஆரம்பமானது. நிகழ்வானது A35 பிரதான வீதியில் பாடசாலை முற்றல் ஆண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ரெட்பாஸ் சந்தி வரையில் சென்று மீண்டும் பாடசாலை முற்றலை வந்தடைந்தனர். அதேபோன்று பெண்களுக்கான மெரத ஓட்ட போட்டி ரெட்பாடா சந்தியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட தருமபுரம் மத்திய கல்லூரி வரையில் வந்தடைந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இதில் 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டாப் 24 செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன்.